சேய் புராணம்னு ஒன்று இருக்கு சார். எப்படி சிவபெருமானுக்கு 63 நாயன்மார்கள் இருக்காங்களோ அதே மாதிரி கலியுகத்துல முருகருக்காக 73 அடியார்கள் இருக்காங்க சார். 73 அடியார்கள் கிருபானந்த வாரியாரும் இருக்காரு. அதுல சேய் புராணம்னு ஒரு புராணம் சார். அதுல இந்த 73ல இருந்து 72 பேர் முருகர் அடியார் சார். முருகர் யுகத்துல முருகர் பத்தி பரப்புனவங்க. அதுல 50 பேர் காது கேட்காது வாய் பேச முடியாது சார். அப்புறம் எப்படி பேசுனாங்க சார்? அதான் முருகர் அதிசயம் சார். அதுதான் முருகர் சார். இவங்க எல்லாருமே வாய் பேச வச்சு காது கேட்க வச்சு அவரோட மகிமையும் அவரோட புகழையும் இவங்க வாயில சொல்ல வச்சிருக்காரு சார். கிருபானந்தாரியார் ஃபேமிலியே இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க சார். ஏன் வடப்பள்ளி ஆண்டவர் கோவில்ல இப்ப பாகிலிங்க தம்பி வாய் பேச முடியாது, காது கேட்காது. அவருக்கு ஒருத்தருக்கு பார்வை தெரியாது, ஒருத்தருக்கு பேச முடியாது. அதெல்லாம் பெரிய ஆச்சரியம் சார். அவங்க வழி தோன்றல் வந்தவங்க தானே சார்? ஆமாங்க சார். சார் அப்பதான் எனக்கு முருகர் உணர்த்துறாருங்க சார். நான் இந்த காணொலி பக்தி மூலயமா ஒரு சொல்றேங்க சார். கண்டிப்பா யார் யார் வீட்டுல எல்லாம் வாய் பேசாத குழந்தைங்க இருக்கும், இயற்கை கண்டிப்பா அவங்க கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கும் சார். அது ரீல்ஸாவோ இல்ல யூடியூப்லயோ ஷார்ட்ஸாவோ எங்கேயா ஒரு 6 மாசத்துலயோ உடனே எப்படியோ கொண்டு போய் சேர்க்கும் சார். அதை நீங்க எப்போ போறீங்கன்றது உங்களோட கன்வீனியன்ஸ் பொறுத்து. இந்த பேசுற விஷயம் போகும் சார். ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், சாமி நம்பிக்கை இருக்கு இல்ல சாமி நம்பிக்கை இல்ல, நீங்க எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி, உங்க வீட்டுல யாராவது வாய் பேச முடியாத குழந்தை, காது கேட்காத குழந்தைன்னா கண்டிப்பா எல்லாரும் முருகர் குழந்தைகள் தான். நீங்க முருகர் பெருமான்ட்ட வேண்டிக்கிங்க. அது எந்த முருகன் மனசு தோணுதோ வேண்டிக்கிட்டு இந்த குழந்தைக்கு சரியானதுக்கு அப்புறம் நான் உங்க கோயிலுக்கு வேண்டுதல் வேண்டிக்கிறீங்களோ அதை நிறைவேற்றுறேன்னு வேண்டிங்க சார். கண்டிப்பா நடக்கும் சார். நிச்சயமா. எப்படி ஆர்டிசம் குழந்தைங்கன்னா பூம்பாறைக்கு போய் ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்சதோ அந்த மாதிரி நீங்க இஸ்லாத்துல இருந்தாலும் சரி, கிறிஸ்துவத்துல இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, எந்த மதத்துல இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல ஒரு வாய் பேச முடியாத காது கேட்கறது குழந்தைங்கன்னா கண்டிப்பா முருகர் குழந்தைகள் தான். நீங்க அந்த குழந்தைகளை முத்தை திரு பத்தி நீங்க அந்த பாட்டை கேட்க வைங்க. இல்ல திருப்புகள்ல இதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு பாடல் கொடுத்திருக்காரு சார் முருகர் பெருமான். அந்த பாடலை கேட்க வச்சு பார்க்க வச்சாலே ஒரு பெரிய விஷயம் சார். அதுல ஒரு முக்கியமான பாடல் தான் முத்தை திரு பத்தி தினகு. சோ நீங்க கண்டிப்பா இந்த காணொலி பாக்குறவங்க வாய் பேச முடியாது. இன்னொன்னு சார், 6 வயசுக்கு மேல சில குழந்தைகள் பேசுறாங்க சார். இது நான் கர்மாராய்ச்சி வந்தது சார். 8 வயசாயும் பேசலாம் அப்படின்னா நீங்க முருகர் பெருமான் வேண்டிங்க. எந்த முருகன் உங்களுக்கு இஷ்டமான முருகர் வராரோ அந்த நேரத்துல உங்க எந்த முருகர் தோணும் அந்த முருகத்தை வேண்டிட்டு என் குழந்தைக்கு பேச்சு கொடு முருகான்னு கேளுங்க, கண்டிப்பா முருகர் கொடுப்பாங்க சார். நிச்சயமா. சோ இந்த 50 பேருமே காது கேட்காத வாய் பேச முடியாதுங்க சார். இங்கதான் பெரிய அளவுக்கு முருகர் சக்தி செயல்படுதுங்க சார். முருகனை கும்புற ஒருத்தனையே முருகர் இந்த மாதிரி இந்த குழந்தைங்க ஹெல்ப் பண்றது அமைச்சிருக்காருக்கு முன்னாடிதான் முருகர் அதிசயம். இது சூரசாம்கார் அன்னைக்கு நான் உணர்ந்தேங்க சார். கரெக்டா கந்த சஷ்டி இந்த 6 நாள் விரதத்துல ஒரு நாள் இந்த அற்புத உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேங்க சார்.